அனைவருக்கும் வணக்கம். விண்ணையும் மண்ணையும் என்னையும் ஆளும் என் அன்னையாம் தமிழை வணங்கி எனது உரையை தொடங்குகின்றேன். வையத்தில் வாழ்வாங்கு வாழ்வான், வானுரையும் தெய்வத்தில் நிலைக்கும் என்னும் திருக்குறளுக்கு ஏற்ப வாழ்வாங்கு வாழும் மனிதர்கள் இங்குள்ள மனித மனங்களில் எழுந்திருக்கின்றனர். அதுபோல இன்றளவும் எம் மக்களின் மனங்களில் எழுந்திருப்பவர்தான் டாக்டர் APJ அப்துல் கலாம் ஐயா அவர்கள். கடலை கொஞ்சி விளையாடும் நன்னகராம் ராமேஸ்வரத்தில் 1931 அக்டோபர் திங்கள் 15ஆம் நாள் பிறந்தவர். இந்தியாவில் ஏவுகணை நாயகனாகவும் விண்வெளி பொறியாளராகவும் இந்தியாவின் 11வது குடியரசுத் தலைவராகவும் பணியாற்றியவர். தனது இயற்பியல் படிப்பை திருச்சியில் அமைந்துள்ள தூய வளனார் கல்லூரியில் முடித்தவர். சென்னை தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தில் விண்வெளி பொறியியலை முடித்தவர். கனவு காணுங்கள், நீங்கள் காணும் கனவு தூக்கத்தில் வரக்கூடாது. உங்களை தூங்க விடாமல் எது செய்கின்றதோ அதுவே நீங்கள் காணும் கனவு என்று மொழிந்தவர். அவர் சிறு வயதில் கண்ட கனவுதான் அவரை குடியரசுத் தலைவர் மாளிகை கொண்டு சென்றது. அவர் சிறு வயதில் கண்ட கனவுதான் அவரை இந்தியாவின் ஏவுகணை நாயகனாக மாற்றியது. இந்தியாவின் DRDO, ISRO போன்ற தளங்களில் 40 ஆண்டுகள் விண்வெளி பொறியாளராக பணியாற்றியவர். இவர் இந்திய விண்வெளி துறைக்கு ஆற்றிய பங்கானது அளப்பெரியது. ஏவுகணை மற்றும் ஏவுகணை வாகன உற்பத்தி தொழில்நுட்பத்தில் இவர் செய்த பங்குகள் உலகை இந்தியாவை நோக்கி திரும்பி பார்க்க வைத்தன. இவர் ஏற்படுத்திய அணு ஆயுதங்கள் இந்தியாவை உலகத்தின் அளவில் தலைநிமிர்க்க செய்தன. ஆயுதங்களை உருவாக்கிய இவரோ அமைதியை விரும்பினார். இவர் எழுதிய அக்னி சிறகு நூல் என்பது மிகவும் பிரபலமானது. தன்னுடைய இந்தியா 2020 என்கின்ற நூலில் இந்தியா எப்படி வல்லரசு நாடாக மாற வேண்டும், அதற்கான முறை என்ன, அதற்கான மாற்றங்கள் எவ்வாறு கொண்டு வரப்பட வேண்டும் என்பதை குறித்து தெளிவாக சிந்தித்து வைத்தவர். 2020 இந்தியா வல்லரசு நாடாக மாறும் என்பதில் நம்பிக்கை கொண்டவர். ஆனால் இன்றைய ஆண்டு 2024. அவரது கனவு பொய்த்து போகவில்லை, தாமதமாகி உள்ளது. அவ்வளவுதான். எம் இளைஞர்கள் உள்ளனர். அதனை மாற்றி காண்பதற்கு 2047 இந்தியாவை வல்லரசு நாடாக மாற்றி அவருக்கு அதை சமர்ப்பிப்போம். இது மாற வேண்டும், அது மாற வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருந்தால் மற்றும் போதாது. நாம் களத்தில் இறங்கி சீர்கெட்டிருப்பதை சீர்படுத்த வேண்டும். இறுதியாக கண்ணை மூடிக்கொண்டு இருக்காதே, கண்ணை திறந்து பார், இதை வென்று விடலாம் என்று அவர் அடிக்கடி கூறுவார். அதுபோல மக்களுக்கும் நாட்டுக்கும் இந்தியாவை எவ்வாறு வல்லரசு நாடாக மாற்ற வேண்டும் என்பதற்கான வழிமுறைகளை கூறிவிட்டு சென்றுள்ளார். உலகம் உள்ளவரை கலாமின் புகழ் மணக்கும். அவர் கூறிய வார்த்தைகள் எம்மில் என்றும் நிலைத்து நிற்கும். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.